வெல்கம் டு செல்வாஸ் ஆந்த்ரோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மித் அபவுட் ஆந்த்ரோபாலஜி. இங்க ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மித் இருக்கு அபவுட் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப வந்து ஸ்கோரிங்கே கிடையாது, அதே மாதிரி ஃபுல்லா சயின்ஸ் பேக்ரவுண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்தை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல இருக்கிற மித் என்ன அப்படின்னா ஒன்லி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக். அப்ப வந்து ஒன்லி பிடிஎஸ் இல்லைன்னா எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் எடுக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2019 வந்து பாத்தீங்கன்னா 362 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாங்க என் லட்சுமி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பேக்கப் கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல சயின்ஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்கு. ஃபுல்லாவே வந்து அப்ப இப்ப மார்க்கெட்ல என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஃபீல்டுல ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு இருக்கா, லாஜி அப்படின்னா இட்ஸ் ஸ்டடி, அப்ப பயாலஜி ஜுவாலஜி அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கும் சயின்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் பார்ட் ஒண்ணு இருக்கு. ஆனா ஜெனடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் ஜெனடிக்ஸ் கூட இங்க இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ என்ன, ஆர்என்ஏ என்ன, எம்ஆர்என்ஏ என்ன, இதுவுமே நீங்க படிக்க மாட்டீங்க. நாட் ஈவன் சிங்கிள் ஜெனடிக் டேர்ம்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீனோட பேர், இந்த மாதிரி எதையுமே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்தும் வந்து பாத்தீங்கன்னா ராங், இந்த மித்தும் ராங். அதுக்கு அடுத்து வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சோ 362 மார்க் எடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்தே தெரியும் இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸி சப்ஜெக்ட். அதே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சப்ஜெக்ட். இது எவ்வளவு சின்னது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 மந்த் ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஃபுல்லாவே முடிக்க முடியும் இதை. சோ இந்த மித்தம் கிடையாது, இந்த மித்தம் கிடையாது. அதே மாதிரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் அப்படிங்கிறது நீங்க 362 மார்க்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜாவே வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி டாப்பர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே 300 பிளஸ் 320 பிளஸ்ல தான் இருப்பாங்க. சோ இந்த மித்தம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு போரிங் சப்ஜெக்ட்னு வந்து ஃபீல்ட்ல இருந்து ஒரு மித் இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை பத்தி படிக்கிறோம். நம்ம ரிலிஜன், நம்ம கேஸ்ட், நம்ம ஃபேமிலி, மேரேஜ், ட்ரைபல் கல்ச்சர், இந்த மாதிரிதான் எல்லாமே டாபிக்ஸ் இருக்கும் உள்ள. அப்போ நம்ம எவல்யூஷனரி பேஸ் தான் படிப்போம். இந்த எவல்யூஷனரி அப்படிங்கிறது 12th படிக்கிற எவல்யூஷனரி அது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சரல் எவல்யூஷன், சோசியாலஜிக்கல் எவல்யூஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கா இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா போரிங் அப்படிங்கிற மித்தும் கிடையாது. சோ மித்த கண்டிப்பா நம்பாதீங்க. ஃபுல்லா வந்து ஃபீல்ட் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.